ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4த் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நம்ம வீடியோல நம்ம போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ, இப்ப நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, 4த் வந்து பார்க்க போறோம். 4த் கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் பி வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? எந்த முகலாய இளவரசருடைய படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஜவான் பக்த், ஆப்ஷன் பி அசாம் ஷா, ஆப்ஷன் சி பகதூர் ஷா ஜாபர், ஆப்ஷன் டி தாராசுகோ. ஸோ இதுல எந்த முகலாய இளவரசருடைய படத்தொகுப்பு இப்பயும் லண்டன்ல இருக்கிற இந்திய அலுவலக நூலகத்துல வச்சிருக்காங்க? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தாராசுகோ. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பாமினி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர். பாமினி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர். ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ காசை கேல், ஆப்ஷன் பி அமீர் உல் உம்ரா, ஆப்ஷன் சி கிலோத்கர்கள், ஆப்ஷன் டி மான்சாப்கள். ஸோ இதுல பாமினி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய் காப்பாளர்களை வச்சிருந்தாங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ காசை கேல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் எவை? கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு, நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டு, மெக்ராலி தூண் கல்வெட்டு. ஸோ இதுல எது எது வந்து குப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்றத சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் அலகாபாத் தூண் கல்வெட்டுன்றது சமுத்திரகுப்தர் காலத்துல உள்ளதுதான். நாலந்தா செப்பு பட்டயம், ஸோ இதுவும் அவர் காலத்தை சேர்ந்தது தான். ஈரான் கல்வெட்டு, ஸோ இதுவும் அவர் காலத்தை சேர்ந்தது தான். மெக்ராலி தூண் கல்வெட்டு, ஸோ இது வந்து அவர் காலத்தை சேர்ந்தது கிடையாது. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 தான் என்னது சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ இந்த ஆண்டு பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி படிக்க சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? கீழ்கண்டவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அசோக் மேத்தா குழு, செகண்ட் ஒன் ஜிவிகே ராவ் குழு, தேர்ட் ஒன் எல்எம் சிங்வி குழு, ஃபோர்த் ஒன் பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஸோ இதோட கரெக்டாக ஆண்டுடைய அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஓகேவா? ரெண்டாவது அசோக் மேத்தா குழு, தேர்ட் ஒன் ஜிவிகே ராவ் குழு, ஃபோர்த் ஒன் எல்எம் சிங்வி குழு. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த் 2 இதில் வருது. ஸோ செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கால வரிசைப்படுத்து அப்படின்ற கேட்டிருக்க கொஸ்டின் வந்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோவில், தனியாக நோட் பண்ணி வச்சு அதை படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், மாநிலங்களில் பின் வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? மாநிலங்களில் பின் வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களுக்கு கீழே வரல அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ குற்றவியல் நீதிமன்றம், ஆப்ஷன் பி நுகர்வோர் நீதிமன்றம், ஆப்ஷன் சி குடிமை நீதிமன்றம், ஆப்ஷன் டி வருவாய் நீதிமன்றம். இதுல எது வந்து மாநிலங்கள்ல துணை நீதிமன்றங்களுக்கு கீழே இல்ல? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி நுகர்வோர் நீதிமன்றம். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா துணை நீதிமன்றங்களுக்கு கீழே கிடையாது.
இது வந்து நுகர்வோர்களுடைய தேவைகள், அவங்களுடைய நிறை குறைகள் இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தனி ஸ்பெஷல் நீதிமன்றம் தான் நுகர்வோர் நீதிமன்றம். ஓகேவா? நெக்ஸ்ட் 9வது அட்டவணையை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது வந்து தப்புன்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்றதையும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. தப்பானது கேட்டிருக்காங்களா, கரெக்டானது கேட்டிருக்காங்களான்றதையும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன், 9வது அட்டவணை நம் அரசியல் அமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம். செகண்ட் ஒன், 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. தேர்ட் ஒன், அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புலனாய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. ஃபோர்த் ஒன், அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புலனாய்வுக்கு உட்படாது. இதுல வந்து எது தப்புன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் என்னன்னு பார்ப்போம். 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தினுடைய அசாதாரண அம்சம். இது கரெக்டு தான். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் இருக்கு. அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? தேர்ட் ஒன், அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புலனாய்வுக்கு உட்படாது. இதுவும் கரெக்டு தான். அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புலனாய்வுக்கு உட்படாது. இது தப்பு. ஸோ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுங்க. தப்பானது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இதில் தப்பு. ஸோ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அனைத்து இந்திய குடிமக்களுக்கும். ஆப்ஷன் பி, பிற நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுக்கு. ஆப்ஷன் சி, இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட. ஆப்ஷன் டி, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள். ஸோ இதில் என்ன 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் யாருக்கு வாக்களிக்கிற உரிமையை கொடுத்திருக்கு? ஆப்ஷன் டி, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த உரிமையை கொடுத்திருக்காங்க. ரைட்டா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்யறது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய நாடாளுமன்றத்துல மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா அப்படின்னு முடிவு செய்யறது யாரு? ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி, ராஜ்யசபையின் தலைவர். ஆப்ஷன் சி, சபாநாயகர். ஆப்ஷன் டி, ராஜ்யசபையின் துணை தலைவர். இதுல மசோதாவை நிதி மசோதா, சாதாரண மசோதா அப்படின்னு முடிவு செய்யறது யாரு? ஆப்ஷன் சி, சபாநாயகர். சபாநாயகர் தான் அதை முடிவு செய்வாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியல் அமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ, தேசிய அவசர நிலை. ஆப்ஷன் பி, மாநில அவசர நிலை. ஆப்ஷன் சி, நிதி அவசர நிலை. ஆப்ஷன் டி, நீதித்துறை அவசர நிலை. ஸோ இதுல இந்திய அரசியலமைப்பின் 360வது விதி வந்து எதை பத்தி சொல்லுது? ஆப்ஷன் சி, நிதி அவசர நிலை. ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் சொல்லுது. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த மாதிரி அரசியலமைப்பு விதி பிரிவு இதை வந்து தனித்தனியாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 3 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். அதுலேயும் இதே தான் சொல்லியிருந்தேன் நான். அந்த மாதிரி தனித்தனியாக வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத் ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாயத் ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த ஒரு குழு எது? ஆப்ஷன் ஏ, பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஆப்ஷன் பி, LM சிங்வி குழு. ஆப்ஷன் சி, VR ராவ் குழு. ஆப்ஷன் டி, PK துங்கன் குழு. ஸோ இதுல பஞ்சாயத் ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? ஆப்ஷன் பி, LM சிங்வி குழு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாருமே வகிக்காத ஒரு சூழல் இருக்கிறப்போ குடியரசுத் தலைவரா பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ நீதிபதி KN மான்ஷு. ஆப்ஷன் பி நீதிபதி எம் ஹியதுல்லா. ஆப்ஷன் சி நீதிபதி YV சந்திரசூட். ஆப்ஷன் டி நீதிபதி BP சின்ஹா. ஸோ இதுல குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரா பதவி வகிக்காத ஒரு சூழல்ல குடியரசுத் தலைவரா பதவி வைத்த ஒரு நீதிபதி யாரு? ஆப்ஷன் பி நீதிபதி எம் ஹியதுல்லா. ஸோ இவங்க தான். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கூற்று ஏன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. காரணம், பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. இது கரெக்டா தப்பா அப்படின்றதா கொஸ்டின். கரெக்டானது நம்மகிட்ட கேட்டிருக்காங்க எது அப்படின்றது. இது கரெக்டா தப்பான. ஸோ பயனுள்ள பொருளாதார வளர்ச்சிங்கிறது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது தான். ஓகேவா? பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்புல கட்டாயம் தான். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டு தான். இதுக்கு இது கரெக்டான விளக்கமும் கூட. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? வேலை நிறைவு நிலை அப்படிங்கிறது எந்த வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? ஸோ ஆப்ஷன் ஏ மறைமுக வேலையின்மை. ஆப்ஷன் பி கட்டமைப்பு வேலையின்மை. ஆப்ஷன் சி தொழில்நுட்ப வேலையின்மை. ஆப்ஷன் டி பிறழ்ச்சி கால வேலையின்மை. இதுல வேலை நிறைவு நிலை அப்படிங்கிறது எந்த வகையான வேலையின்மையை உள்ளடக்குனது? ஆப்ஷன் டி பிறழ்ச்சி கால வேலையின்மை. அப்படின்னா என்ன? பிறழ்ச்சி வேலையின்மைனா என்ன அப்படின்னா, புற சூழல் காரணமா தற்காலிகமா வேலை இல்லாம இருக்கிறது. இத தேடல் வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு தொழிலாளர் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு அவங்க என்ன செய்யும் போது சேஞ்ச் ஆகும்போது அந்த இடத்துல உள்ள ஒரு புற சூழல் காரணமா வேலை இல்லாம இருக்கிறது தான், தற்காலிகமா இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா பிறழ்ச்சி கால வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள். நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள். குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல், நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல். ஸோ நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியோட உட்கருத்து என்னது? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி. இது கரெக்டு தான். புதுப்பிக்கத்தக்க ரெனியூவபிள். ஓகேவா? புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு. ஸோ இதுவும் கரெக்டு தான். மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல். ஸோ இதுவும் கரெக்டு தான். நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல். ஸோ இது தப்பு. ஃபர்ஸ்ட் மூணுமே கரெக்டு தான். ஓகேவா? இதான் பசுமை புரட்சியினுடைய உட்கருத்து. நீடித்து நிலைக்கிற பசுமை புரட்சியோட உட்கருத்து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். ஸோ ஆப்ஷன் ஏ பொது கணக்கு குழு. ஆப்ஷன் பி மதிப்பீட்டு குழு. ஆப்ஷன் சி பொது துறைகளுக்கான குழு. ஆப்ஷன் டி வரவு செலவு திட்டக்குழு. இதுல எந்த குழுவுடைய முக்கிய பணி அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்துல ஒதுக்கப்பட்ட அந்த நிதிகளை ஆய்வு செய்யறது என்ன குழு? ஆப்ஷன் ஏ பொது கணக்கு குழு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள்
எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நம்மகிட்ட கரெக்டானது கேட்டிருக்காங்களா தப்பானது கேட்டிருக்காங்களான்னு நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. பின் வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை? ஆப்ஷன் ஏ, இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி, இது ஒரு முனை வரியாகும். ஆப்ஷன் சி, உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது. ஆப்ஷன் டி, தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது. ஸோ இதுல எது இயல்பு இல்லைன்றதான் கொஸ்டின். நம்ம இயல்பு என்னென்னு பார்த்துருவோம். இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுது. இது கரெக்டு தான். இது ஒரு முனை வரி. இதுவும் கரெக்டு தான். உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது. கரெக்டு தான். ஓகேவா? தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது. இது தப்பு. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய இயல்பு இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் அப்போ கிடையாது. அப்போ அதான் கரெக்டான ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சரியா தவறா கேட்டிருக்காங்கன்னா நமக்கு சரி கேட்டிருக்காங்களோ தப்பு கேட்டிருக்காங்களோ மற்ற ஆப்ஷன்ஸ் கரெக்டு தானா, இப்போ கரெக்டானது கேட்டிருக்காங்கன்னா மற்ற ஆப்ஷன் தப்பு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எழுதணும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவா என்ன நடக்கும்? இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன நடக்கும்? அரசின் பத்திரங்களை விற்பனை செய்யும். ஆப்ஷன் பி, வங்கிகளின் இருப்பு தொகை வீதத்தை அதிகரிக்கும். ஆப்ஷன் சி, வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும். ஆப்ஷன் டி, வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெறுவதை கட்டுப்படுத்தும். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்றணும்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அதன் விளைவா என்ன நடக்கும்? ஆப்ஷன் சி, வங்கி வட்டி வீதத்தை என்ன செய்யும்? குறைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்கிறது எது? ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்புல உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகள் இதை முடிவு செய்வது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, சந்தை. ஆப்ஷன் பி, மத்திய திட்டக்குழு. ஆப்ஷன் சி, பழக்க வழக்கமும் மரபுகளும். ஆப்ஷன் டி, தனியார் துறை. இதுல ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்யறது என்னது? ஆப்ஷன் பி, மத்திய திட்டக்குழு. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாட்சா ஆகியோர் அடங்குவர். இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. ஸோ இதில் எது என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கரெக்டானது கேட்டிருக்காங்களா தப்பானது கேட்டிருக்காங்களான்னு. இப்போ சரியானது தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டுச்சு. அது கரெக்ட் தான். ஓகேவா? இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாட்சா ஆகியோர் அடங்குவர். இதுவும் கரெக்ட் தான். இது இந்திய பொருளாதாரத்தில் இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. இது தப்பு. ஓகேவா? நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்டானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஷ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஷ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஆப்ஷன் ஏ, நாத்திகம். ஆப்ஷன் பி, ஓரிரை கொள்கை. ஆப்ஷன் சி, மறுசீரமைப்பு இயக்கம். ஆப்ஷன் டி, பல தெய்வ வழிபாடு. இதுல ராஜாராம் மோகன் ராய் எந்த கொள்கையில தீவிர நம்பிக்கையுடையவராக இருந்தாங்க? ஆப்ஷன் பி, ஓரிரை கொள்கை. ஓரிரை கொள்கை அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்னு நம்புறது தான். ஓகேவா? ஸோ இது மேக்சிமம் யாரு பின்பற்றுறாங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க பின்பற்றுறாங்க. இறைவர் ஒருத்தர் தான் அப்படின்னு அவங்க தான் பின்பற்றுறாங்க. ஸோ அந்த இதை தான் சொல்றாங்க ஓரிரை கொள்கை அப்படின்னா அதுதான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்கள்ல எது கரெக்ட்? கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரிச்சிச்சு, இது கரெக்ட் தான். மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார், இதுவும் கரெக்ட் தான். 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது, இதுவும் கரெக்ட் தான். ஸோ 3மே கரெக்ட் தான். ஓகேவா? பிரிவினை அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் தனித்தனியா பிரிஞ்சுது இல்லையா? ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இந்து நாடு வந்து இந்தியா அப்படின்ற மாதிரியும், முஸ்லீம்ஸ்க்கு வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளா சுதந்திர நாடுகளா பிரிஞ்சுது, அதை தான் அவங்க சொல்றாங்க. ரைட்டா? ஸோ 3மே கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்போ ஸோ நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமை கீழே நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 90, ஆப்ஷன் பி 95, ஆப்ஷன் சி 98, ஆப்ஷன் டி 100. ஸோ அதோட கரெக்டான ஆன்சர் என்ன? எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? ஆப்ஷன் சி 98. 98 பேர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கலந்துக்கிட்டாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹித் மற்றும் ஸ்வராஜ் என மாற்றம் செய்தது யார்? பெயர் மாற்றம் செய்தது யார்? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செஞ்சது யாரு? ஆப்ஷன் ஏ சோஹன் சிங் பக்னா, ஆப்ஷன் பி ராஜ் பிஹாரி போஸ், ஆப்ஷன் சி சத்யேந்திரநாத் போஸ், ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ். இதுல அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஷஹித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சது யாரு? ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஷ் என அழைக்கப்பட்டது. ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டிருக்காரு. அந்த இதழ் வந்து என்னன்னு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தாமரை, ஆப்ஷன் பி இயற்கை, ஆப்ஷன் சி சூரியன், ஆப்ஷன் டி பாரதி. ஸோ என்ன பெயர்ல அது அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் டி பாரதி. ஆப்ஷன் டி பாரதி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானவற்றை பொறுத்த சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சுதேசி வஸ்து பிரசாரணி சபா, லோகமானிய பாலகங்காதர திலக், சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் வி.ஓ. சிதம்பரம், சுதேசி பண்ஹப் சமிதி ஜி சுப்பிரமணியன். ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டு? சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா, லோகமானிய பால கங்காதர திலக், இது கரெக்டு தான். சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி, இதுவும் கரெக்டு தான். சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் நிறுவனம் வி.ஓ. சிதம்பரம், ஸோ இதுவும் கரெக்டு தான். சுதேசி பண்ஹப் சமிதி ஜி சுப்பிரமணியன், ஸோ இது வந்து தப்பு. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சரியானவற்றை பொறுத்துக. ஸோ இதை நோட் பண்ணி எழுதுங்க. கரெக்டானது கேட்டிருக்காங்களா தப்பானது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா?
இதுல சரியா, தவறா கேட்கும்போது, சரியானத தேர்ந்தெடுன்னும் கேட்கலாம். தப்பானத சொல்லு அப்டின்னும் சொல்லலாம் நம்மட்ட. சரியானது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியானது அப்டின்னா, சரியானத கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, மத்த ஆப்ஷன் தப்புதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்ல தப்பானது கேட்டிருக்காங்க அப்டின்னா, எது எது கரெக்ட்டு, எது தப்புன்றத மார்க் பண்ணிட்டு, மறுபடியும் அகைன் ஒருக்கா கொஸ்டின செக் பண்ணிட்டு ஆன்ஸர் பண்ணுங்க. ஓகேவா? பேலன்ஸ் 25 கொஸ்டின் பார்த்தாச்சு நம்ம. ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அந்த கொஸ்டின டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னும் வீடியோ பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவல் பேஜ்ல ஒண்ணு போட்டிருக்கோம். தமிழ் அண்ட் மேத்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா? தேங்க் யூ.